Hi, வணக்கம். நான் சாந்தா. This episode is specially made for the screen addicted kids. அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ்னு ஒரு சர்வதேச அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல குழந்தைகள் நலன் சார்ந்த நிபுணர்கள் இருப்பாங்க, பீடியாட்ரிக் டாக்டர்ஸ் இருப்பாங்க. குழந்தைங்களோட உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, ரொம்ப முக்கியமா ஸ்கிரீன் டைம் பத்தி ரிசர்ச் பண்ணி குழந்தைங்களோட வளர்ச்சி மேம்படுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கிரீன் டைம் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் டைம் கொடுக்கவே கூடாது. அதுக்கு அப்புறமா இருக்கிற குழந்தைங்களுக்கு பெரியவங்க மேற்பார்வையில லிமிட்டட் ஸ்கிரீன் டைம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அவங்க நமக்கு முன்னாடி வைக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், வசதியை விட குழந்தைங்களோட வளர்ச்சி தான் நம்மளுக்கு முதன்மையா இருக்கணும்ன்றது தான். குழந்தைங்களோட பிரெயினை ஸ்கிரீன் டைம் எப்படி ஷேப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தையோட பிரெயின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வெளிச்சம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கரண்ட் சப்ளை பண்ணணும். கரண்ட் சப்ளை பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? வயரிங் வேலையெல்லாம் பார்க்கணும். இந்த வயரிங் வேலையை தான் நம்மளோட குழந்தைங்களோட பிரெயினில் நடக்கும். 0 to 5 இயர்ஸ்ல வயரிங் ஸ்பீடு மேக்சிமமாக இருக்கும். ஒவ்வொரு அனுபவமும் ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணும். அம்மா பேசுறது லாங்குவேஜ் ஒயர், புத்தகம் படிக்கிறது அட்டென்ஷன் ஒயர், கேள்வி கேட்கறது திங்கிங் ஒயர். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒயர் ஸ்கிரீன் டைம்னால பாதிப்படையுது அப்படின்றது தான். இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவங்க சும்மா சொல்லலை. நிறைய ரிசர்ச் பண்ணி, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, நிறைய அனாலிசிஸ் பண்ணி, அந்த ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சு இந்த ஸ்டேட்மெண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஜாமா பீடியாட்ரிக்ஸ், JAMA அப்படின்னு ஒரு பீடியாட்ரிக் ஜேர்னல் ஒன்று இருக்குது. அது ஒரு ரிசர்ச் சேனல். அந்த ஜேர்னலில் ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் 2020 பப்ளிஷ் ஆச்சு. அவங்க 47 ஹெல்தி ப்ரீ ஸ்கூல் கிட்ஸோட MRIயை ஸ்கேன் பண்ணாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டடியும் MRI பிரெயினுக்குள்ளே போய் என்ன நடக்குதுன்னு பார்த்தது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த குழந்தைங்களோட ஸ்க்ரீன் டைம் பற்றி கொஷினரி செட் பண்ணாங்க, பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்தாங்க ஃபில் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்க்ரீன் டைம் கொஷினரிஸ் எல்லாமே நான் முன்னாடி சொன்னல, அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண ஸ்க்ரீன் டைம் பேஸ் பண்ணி இருந்த கொஸ்டின்ஸ் தான். செகண்டாக காக்னிட்டிவ் டெஸ்டிங் பண்ணாங்க. மொழி பேசுகிற திறன், அதுக்கப்புறம் வேகமாக செயல்படுற திறன், ரொம்ப முக்கியமாக வார்த்தையில் இருக்கிற சவுண்ட்ஸ் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அது, அதுக்கப்புறமா படிக்க ரெடியாக இருக்காங்களான்னு பார்க்கறதுக்கான டெஸ்ட். நெக்ஸ்ட் பிரெயின் இமேஜிங். அதுலேயும் டிஃப்யூஷன் டென்சர் இமேஜிங் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. அது நம்ம பிரெயின்ல இருக்கிற ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டியை பார்க்கறதுக்கான டெஸ்ட். ஒயிட் மேட்டர்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்மளோட பிரெயினில் 2 பார்ட் இருக்கு. ஒன்று ஒயிட் மேட்டர், இன்னொன்று கிரே மேட்டர். கிரே மேட்டர் வந்து சிந்திக்கிறதுக்கு, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கு பயன்படும். இந்த ஒயிட் மேட்டர் வந்து ஒரு ரோடு மேப் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு ஒரு சிட்டி இருக்குது, அதில் நிறைய வீடுங்க, ஆஃபீஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு நம்ம ரோடு போட்டு வச்சுருக்கோம். இந்த ரோடு தான் ஒயிட் மேட்டர். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுறதுக்கான ஒரு பார்ட் இந்த ஒயிட் மேட்டர்ன்றது. இப்போ ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டினா என்னன்னா, அந்த ரோடு ஸ்மூத்தாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்ல திடகாத்திரமாக இருக்கணும், அதே மாதிரி மேடும் பள்ளமும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளால் போய் சேர்றதுக்கான விஷயத்தை நம்மளால் நல்லா பண்ண முடியும். அதாவது டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்மூத்தாக போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். ஸோ இந்த வேலையை தான் அந்த ஒயிட் மேட்டர் பார்க்குது. ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டினா அந்த ரோடு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் இந்த ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டி. இப்போ இந்த MRI ஸ்கேனில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டியை தான் பார்க்குறாங்க. அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, அது ஸ்மூத்தாக இருக்கா, அதில் எந்த மேடும் பள்ளமுமா இல்லாமல் இருக்கா அப்படின்றத பார்க்குறாங்க. இந்த 47 குழந்தைங்கள இந்த மாதிரி அவங்க ஸ்டடி பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இந்த ஸ்க்ரீன் டைம் இருக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களோட ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டி பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்கு. அவங்களோட ஒயிட் மேட்டர் இன்டெகிரிட்டி சரியா இல்லை, நிறைய மேடும் பள்ளமுமா இருக்குது. அதனால இங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்த இடத்துக்கு போக முடியறதுல சிக்கல் இருக்குன்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு ஸ்க்ரீன் டைம்னால குழந்தைங்களோட பிரெயின் எந்த அளவுக்கு பாதிப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது வெறும் நார்மலான எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. இது ரிசர்ச் பண்ணி, நிறைய அனாலிசிஸ் பண்ணி அவங்க சொன்ன
ரிசர்ச் இது. ஸோ அதனால் நம்மளுக்கு இதில் நல்லா என்ன புரிஞ்சுக்கலாம், அந்த அளவுக்கு நம்மளோட குழந்தைங்களோட பிரெயின் அஃபெக்ட் ஆகும் ஸ்க்ரீன் டைம்னாலன்றதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஸ்க்ரீன் டைம்னால எப்படி வந்து குழந்தைங்களோட பிரெயின் அஃபெக்ட் ஆகுது, எப்படி குழந்தைங்களோட டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது ஸ்க்ரீன் டைமில் என்ன பார்க்குறாங்க அவங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உலகம் முழுக்க ஒரு பண்ண ரிசர்ச்சில் 2000 to 17,500 கிட்ஸ்க்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லா ரிசர்ச்சும் கம்பைல் பண்ணி நான் சொல்கிறேன். அந்த ரிசர்ச்சில் வெறும் ஸ்க்ரீன் டைமுக்காக மட்டும். ஸோ இந்த ரிசர்ச்சில் என்ன தெரிய வருதுன்னா 75 to 80% ஆஃப் தி கிட்ஸ் வந்து கார்ட்டூன்ஸ் தான் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிய வருது. சில ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் 90% ஆஃப் தி கிட்ஸ் வந்து கார்ட்டூன்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த கார்ட்டூன்ஸ் வந்து குழந்தைங்களோட உலகத்தில் பயங்கரமாக ப்ரிவலண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போது இந்த கார்ட்டூனில் அடிக்டடான கிட்ஸ்க்கு நம்ம எப்படி வந்து புக்கை ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியாவாக சொல்ல போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கார்ட்டூன் பார்க்குறாங்க, எதுக்கு அடிக்டிவாக இருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பெப்பா பிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பெப்பா பிக் பார்க்கவே கூடாது சைல்டு சைக்காலஜிஸ்ட் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து பயங்கர அடிக்டிவாக இருக்கும், கலர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ இந்த பெப்பா பிக்கு பதிலாக நம்ம புக்காக ரீப்ளேஸ் பண்ணிடலாம் அவங்கக்கிட்ட. ஸோ பெப்பா பிக் புக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓ நம்ம பார்த்த கார்ட்டூன் தானே அதுதான் இது புக்காக இருக்குது, ஸோ இது நம்ம பார்க்கலாமே படிக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ரொம்ப முக்கியமாக நீங்கள் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு குழந்தையோட ஒரு புக்கை படிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் வந்து 15 minutes ஸ்பெண்ட் பண்ணால் போதும். ஸோ அதை நீங்கள் வந்து ஹேபிட்டாக ஆக்கிட்டிங்கன்னா டெய்லி ஒரு டைம் நைட்டோ இல்லை காலையிலையோ இல்லைனா ஈவினிங் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு எப்போ ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, ஆனால் அதை ரொட்டீனாக ஆக்கிக்கணும். நீங்கள் ரொட்டீனாக ஆக்கிட்டு ஒரு 15 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அவங்களே வந்து ஒரு ஸ்டேஜில் எனக்கு புக்கு படிக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் கார்ட்டூன் அடிக்டட் கிட்ஸாக இருந்தால் இந்த புக்ஸ் எல்லாம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அவங்க எந்த கார்ட்டூனுக்கு அடிக்டிவாக இருக்காங்களோ அதுக்கு கண்டிப்பாக ஒரு புக் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த புக்கை நீங்கள் வாங்கி கொடுத்துருங்க, அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். அவங்களுக்கு படிக்க சொல்லி தந்துட்டிங்கனாலே போதும். அவங்களுக்கு வந்து நீங்கள் புக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி ஆச்சு, ஸ்க்ரீன் டைமையும் கம்மி பண்ண மாதிரியாச்சு, அவங்களோட உலகத்துக்கு போய் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம புக்காக கொடுத்த மாதிரியும் ஆச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன்ல அந்த பெப்பா பிக், அந்த புக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்கிட்ட இந்த பெப்பா பிக் புக் வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் எத்தனை புக். நான் சஜஸ்ட் பண்ணுற புக்ஸ் எல்லாமே ஒரு புக்காக இருக்கவே இருக்காது, அது ஒரு சீரீஸ் ஆஃப் புக்காக இருக்கும். நீங்கள் வந்து வெறுமனா பெப்பா பிக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த பெப்பா பிக்கில் உங்களுக்கு நிறைய புக்ஸ் கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ புக்ஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் என்கிட்ட எத்தனை புக்ஸ் இருக்குது சொல்லிட்டு. ஸோ இத்தனை புக்ஸ் இருக்குது, இதை விட நிறைய புக்ஸ் இருக்குது. என்கிட்ட இருக்க பெப்பா பிக் கலெக்ஷன்ஸ் புக்கு வந்து இவ்வளோ தான். ஸோ நீங்கள் வந்து இந்த கார்ட்டூன்ஸில் அவங்க அடிக்டடாக இருக்காங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த புக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இது வந்து பெப்பா கோஸ் ஸ்விம்மிங், இது டாடி பிக்ஸ் ஆஃபீஸ், அப்புறம் இது பெப்பா ஜூ அட்வென்ச்சர், அப்புறம் நேச்சர்ஸ் ட்ரையல், பெப்பா ஸ்னோ ஃபன், இது ஏபிசிடி தான். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக பெப்பா வெர்ஷனாகவே இருக்கும், எல்லாமே பெப்பாஸ் வெர்ஷனாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபார் ஆப்பிள் வந்து பெப்பா தான் வச்சுருக்கு, அந்த மாதிரி எல்லாமே பெப்பாஸ் இதுவாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து பெப்பாஸ் ஃபேண்டாஸ்டிக் யூனிகார்ன். ஸோ உங்கள் கிட்ஸ் வந்து கார்ட்டூன் பார்க்குற கிட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா இந்த கார்ட்டூனுக்கு பதிலாக இந்த கார்ட்டூன் இருக்கிற புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். உங்கள் கிட்ஸை புக் படிக்கிற உலகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. நிறைய புக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், நிறைய புக்ஸை படிக்க வைங்க. நீங்களும் நிறைய புக்ஸ் படிங்க. தேங்க்யூ.